பெரியோர்களே, ஒரு ஒரு சிந்தனை ஓட்டம், இளமையை பற்றிய முதுமையை பற்றிய ரெண்டு பக்கத்தை சேர்ந்த சிந்தனையாளர்களும் இதை எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்றத அவங்க கண்ணோட்டத்தில் ரொம்ப அழகாக குறைந்த நேரத்தில் 7-10 நிமிடங்கள், சிலர் 10 நிமிடம், சிலர் 7-8 நிமிடங்களுக்குள்ளே 1.5 மணிக்குள்ளே அதை முடிச்சிடணும் அப்படின்னு நாங்கள் போட்ட திட்டத்துக்கு ஏற்ப ஒத்துழைத்து மிகச்சிறப்பாக செய்திருக்கிறாங்க. அதோடு கூட நீங்களுமே கூட ரொம்ப கவனமாக கேட்டு அதில் ரொம்ப அங்குலமாக அவங்க கூட வந்து அப்படியே நகர்ந்து இருக்கிறீங்க. இதை நந்தவனம் மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறது. விவேகானந்தன் இந்தியாவை பற்றி சொல்லுகிற பொழுது அவர், அது என்னுடைய பிள்ளமையின் தொட்டில், என் இளமையின் நந்தவனம், என் முதுமையின் காசி சேத்திரம் அப்படின்வார். இந்த நந்தவனம் உங்களுக்கு எல்லாம் காசி சேத்திரமாகவும் நந்தவனமாகவும் காலாகாலத்துக்கு இருக்க வேண்டும் அப்படின்றது எல்லாருடைய பிரார்த்தனை, எங்கள் எல்லாருடைய பிரார்த்தனை. அது என்ன நடப்பு, என்ன இவங்க கேட்ட ஒருபாடு செய்திகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இளமை ரொம்ப சிரமப்படுது. இந்த இளமை அந்நியர்கள் அல்ல, என் பிள்ளைகள், முதுமையின் பிள்ளைகள், நம் பிள்ளைகள். அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை, நாம் இல்லாமல் அவர்கள் இல்லை. நாம் கொடுத்தவர்கள்தான் அவர்கள். அதனால் அவர்களிடத்தில் தவறுகள் இருக்குமானால் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. அந்த தவறுகளுக்கு இந்த காலமும் நாமும் காரணம். காலமும் காரணம், முதுமையும் காரணம். முதுமை என்ன ஆசைப்பட்டதோ, என் பிள்ளைகள் படிக்க வேண்டும், பணம் பண்ண வேண்டும், மற்றவர்களை விட நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும், இந்த மண்ணிலே, இந்த தெருவிலே, இந்த ஊருக்குள்ளே நாங்கள் மிகச்சிறந்த குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அந்த ஆசையில் தனக்குத்தானே ஒரு மாற்றான ஒரு சிரமமான விஷயங்களை விதைத்து கொண்டது. அது அதை செய்த ஆரம்பித்த போது கல்வி தருகிறேன் என்று சொல்லி அவனை அங்குமிங்குமாக திரும்ப விடாமல், இந்த நாட்டினுடைய பண்பாடுகளை அவனுக்கு சொல்லிக் கொடுக்காமல், இந்த நாட்டினுடைய இலக்கியங்களை சொல்லிக் கொடுக்காமல், இந்த நாட்டினுடைய தர்மத்தை பற்றி அவருக்கு சொல்லிக் கொடுக்காமல், படி படி படி, அது ஒன்றுதான் உனக்கு உயர்வு தரும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் கற்றல் என்பது பணம் பண்ணுவதற்காக மட்டுமல்ல, அது ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுவது, மானுடத்தை நேசிப்பதை கற்றுக்கொள்ளுவது, அது ஒரு தவம். தைத்திரிய உபனிஷத்து அப்படித்தான் சொல்லுகிறது, அது ஒரு தவம். அந்த தவத்தை செய்வதற்கு நாம் சொல்லிக் கொடுக்காமல் பிள்ளைகளை பணம் பண்ண கற்றுக் கொடுத்தோம். பணம் பண்ண கற்றுக் கொடுத்த பிற்பாடு நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுத்துத்தானே ஆக வேண்டும். அவர்கள் பணம் பண்ணுவதற்குத்தான் மனம் உள்ளவர்களாக மாறி போனார்கள். இந்த பணம் பண்ணுவதற்காகவே நாம் உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு, எவர் பணம் அதிகமாக தருகிறார்கள், எவர் அதிகமாக பணம் வைத்திருக்கிறார்கள் என்று பெண் தேடினோம். எல்லா இனங்களிலும், எல்லா ஜாதிகளிலும் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அத்தனையிலும் இன்றைக்கு பெண் தேடும் படலத்தில் பணம் 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 பணம், டாம்பிகம், ஆடம்பரம், அதுதான் வாழ்க்கை என்று
ஆரம்பித்தவர்கள் அவர்கள் அல்ல, இளைஞர்கள் அல்ல. இளைஞர்களை முதுகு சொரிய விட்டது நாம் தான். இல்லை அல்லை, அவர்கள் மேனியை சொரிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு பழக்கி கொடுத்தவர்கள் நாம் தான். அவர்களுக்குள்ளே ஏதாவது குறைகள் பயிராகி இருக்குமானால் அதற்கெல்லாம் உரம் போட்டு வளர்த்தவர்களில் நமக்கும் ஒரு பங்கு உண்டு, முதுமைக்கு ஒரு பங்கு உண்டு. ஆனாலும் என்ன சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டோம். இந்த தகப்பனும் தாயும் எத்தனையாக இந்த பிள்ளைகளை வளர்த்தார்கள், எதையெல்லாம் இழந்து இழந்து வளர்த்தார்கள், எதையெல்லாம் கொடுத்து கொடுத்து தியாகம் பண்ணி வளர்த்தார்கள் என்பதை அவர்களிடத்தில் சரியாக நாம் தெரிவிக்காமல் வளர்த்து விட்டோம். எப்போதோ தெரிவிக்க நாம் முயன்ற பொழுது அந்த பிள்ளைகள் அதை கேட்கிற நிலையில் இல்லை. எத்தனை தடவை நான் இதை கேட்பது என்று சொல்லி பிள்ளைகள் கேட்க மறுத்து விட்டார்கள், சிரித்தார்கள். பிள்ளைகளே கேட்காத போது பேரன் பேத்திகள் எப்படி கேட்பார்கள்? தலைமுறை இடைவெளி என்பதும் கால மாறுபாடுகள் என்பதும் தொலைதூரத்திற்கு அவர்களை பிரித்து போய்விட்டது. பிரித்து போன பிற்பாடு அவர்கள் அவருக்கு தெரிந்த வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கோவிலுக்கு போகிறார்கள், இளைஞர்கள் கோவிலுக்கு போகிறார்கள், பணத்தை ஒழுங்காக வைத்திருக்கிறார்கள். மனத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. முதுமை இந்த பணம் அல்ல, ஒரு விசாரிப்பு. பா அம்மா என்ற ஒரு விசாரிப்பு. அந்த விசாரிப்புக்காக ஏங்குகிறது. அந்த ஏக்கம்தான் இப்பொழுது எல்லா வீடுகளிலும் பெரும்பாலும் கிராமங்களில் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. நகரங்களில் இருந்தால் பரவாயில்லை, கல்லாத மக்கள் மத்தியிலேயே இப்பொழுது அது எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. கல்லாதவர்களிடத்திலாவது அண்டை வீட்டுக்காரன் அயல் வீட்டுக்காரன் கேட்பான், டேய் தாய் தகப்பனுக்கு செய்யாத துரோகி பயிலே என்று. இன்றைக்கு எவனும் தாய் தகப்பனைக்கு கவனிப்பதில்லை, விட்டுவிட்டார்கள். 80களில் 60களில் கூடை தூக்கி பிழைக்கின்ற தாய்மார்கள் எனக்கு தெரியும். மதுரை மாநகர்களிலே, நகரின் வீதிகளிலே கூடையிலே பழங்களை சுமந்து கொண்டு வீதி வீதியாக அலைகிற பெண்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் தான் மிக கடுமையான துயரங்களை முதுமை சந்தித்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் அவர்கள் துன்பப்படுவதாக சொல்கிறார் தார்க்மார்க் என்று. அவர் துன்பப்படுவதாக சொல்லுகிறார், காதலை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று. ஆனால் இதையெல்லாம் மிகச் சுகமாக அனுபவிக்கிறார்கள். ஆனால் அவர்களோ எல்லாவற்றையும் சோகமாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். முதுமைப்படுகிற துயரம் இருக்கிறதே இன்றைக்கென்று அல்ல, நெடுங்காலமாகவே. இது ஏன் இந்த உயிர் இருக்கிறது, இன்னும் ஏன் என்னை இறைவன் வைத்திருக்கிறான் என்று கேட்கின்ற அளவிற்கு உணவும் இல்லை. தன் பிள்ளைகள் தன்னை விசாரிப்பதும் இல்லை என்கிற பொழுது மேல் குடும்பங்களை பற்றி இல்லை, அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். வசதி படைத்தவர்கள், திட்டமிட தெரிந்தவர்கள், நம்மை போன்றவர்களுக்கும் கவலை இல்லை. ஆனாலும் நடுத்தர குடும்பங்களில் தங்களுடைய பென்ஷன் புக்கை கூட பிள்ளைகளிடம் கொடுத்துவிட்டு எத்தனை தாயும் தகப்பனும் கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸ், ஹைஸ்கூல் ஆசிரியர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் கணவனை இழந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த பெண்களுடைய துயரம் மிக பெரிது. ஆக இந்த சூழலை நீங்கள் யோசித்தால், பெரியோர்களே, பிள்ளைகள் தெரியாமை, அறியாமை, அவர்களை குற்றம் சொல்லுவதற்கில்லை,
உழைக்கிறார்கள். நாம் சொன்னதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பணம் பண்ணுகிறார்கள், கம்பீரமாக நடை போடுகிறார்கள், மனைவியை கைப்பிடித்து கொண்டு நடக்கிறார்கள். தாய் தகப்பனை பற்றிய நினைவுகள் கூட இல்லாமல் இருக்கிறார்கள். பறவைகளைப் போல் பறந்து போய்விடுகிறார்கள். இல்லை இல்லை, விலங்குகளைப் போல விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். அந்த ஒரு சூழல் இந்த மண்ணிலே, அது வெளிநாட்டு நாகரிகம் கொடுத்த மோகம். அந்த மோகம் இங்கே விளைந்து கொண்டிருக்கிறது. இதில் யாருக்கும் வெட்கமில்லை, இதில் யாருக்கும் வெட்கமில்லை. அதனால் முதியவர்களின் சோகம் இருக்கிறதே, சிரமங்கள் இருக்கின்றனதே, அது இருந்தும் பிள்ளைகளின் ஏக்கத்துக்காக அவர்கள் இயங்குகிற ஏக்கம். அவர்களோட வசதி இருக்கு, பணம் இருக்கு. என் பையன் ஒத்த பையன் சார் சார் என்று அழுகிற தகப்பன் அப்படியே நெஞ்சு அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கண்ணீரும் கம்பலையுமாக, சரியா விடியா எழுதிய, நீ என்ன பிள்ளை போயிட்டான்ல, அங்கே போயிட்டான்ல, கட்டி வச்சேல, போ கவலையை விடு, கடவுள்கிற நாடு அப்படின்னா, முடியலையே சார், முடியலையே சார். சார் என் பொண்டாட்டியை பார்க்கும் போதுதான் சார் கஷ்டமாக இருக்கு. அவளை பார்த்து அழுகிற தப்பேன். மனைவியை பார்த்து, சார் எனக்கு பிறகு சார் இவன் முந்தணும் சார், இவன் முந்தணும், எனக்கு பிந்தியாவாக இருக்கப்படாது. அவளை கேட்டா, உன்னோட நான் வந்துடணுமியா, உன்னோட நான் வந்துடணும் என்று சொல்லுகிற ஒரு சோகம் நிழலாடுகிறது. அந்த சோகத்தை தவிர்ப்பதற்கு வழிகாட்டுவதற்குத்தான் நந்தவனம் பூத்து குலுங்க தயாராக இருக்கிறது என்ற செய்தியை நாடெங்கும் சொல்லுவோம், நல்ல செய்தியாக சொல்லுவோம். முதியவர்களின் சிரமம்தான் இன்றைக்கு பெரிதாக இருக்கிறது. இதை திருத்தலாம், தாங்கலாம். இது தாங்க முடியாத சோகம். இதை ஏனென்றால் இதில் பாவம் மலியப் போகிறது. பெற்றோரை பற்றிய பாவம் குற்றம் மலிந்து விடுமானால் அதுவும் இந்த மண்ணை பாதிக்கும் என்பதனாலே பெரியோர்களே, அதை திருத்துவோம் வாரீர் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்களே என்ற தலைப்பிலே பல்வேறு பிரச்சனைகளை இங்கே வாரி இறைத்த அந்த அணியினருக்கும், வாரி இறைத்த அத்தனையும் தவறு என்று சொல்லி தூக்கி செவிற்றிலே அறைந்திருக்கிறார்கள் முதியோர்களே என்ற தலைப்பிலே, கடைசியாக நடுவர் ஐயா அவர்கள் எனக்கு தெரிந்து எல்லார் கண்ணிலும் கண்ணீர் வந்திருக்கும். அந்தளவுக்கு இந்த சுச்சுவேஷனை வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஐயாவை நடுவராக வச்சு நான் ஒரு பிரமாணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் செய்கிறோம். இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு யாரையும் இங்கே சேர்க்கல. இன்றைக்கி வந்து நம்மளை நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த அமைப்பு வந்து ஒரு முழுமையாக கட்டணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களை கூப்பிட்டு வரணுங்கிறதுக்கோசரம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் நம்ம சந்திப்போம். இது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து இவங்களுக்கான ஒரு வாய்ப்புகளாக தான் நம்ம பார்க்குறோமே தவிர, இந்த தீர்வாக தான் நம்ம பார்க்குறோமே தவிர, இதை வந்து நம்ம வளர்க்கணுங்கிற ஒரு குறிக்கோளில் நம்ம பண்ணலை. இது ஒரு சொல்யூஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம். ட்ரபிள் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது. இதை ஒரு சொல்யூஷனாக பார்க்குறோம். அட்லீஸ்ட் எல்டர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்கிறது வந்து அவங்களுடைய மனத்தை வளப்படுத்தும், அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை நன்றாக நகர்த்தும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் சொல்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய உயிரை கொடுத்து அவர்களுக்கு சேவை செய்வோம். நாங்களும் இளைஞர்கள் பக்கம்தான் இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு இங்கே கோடிட்டு காட்டுகின்றோம். நன்றி ஐயா, நன்றி.